வழக்கம் அல்லவா? அதிகாலை எழுந்தி சத்தியலோகம் சென்று பெற்றெடுத்த தாய் தந்தையோட ஆசீர்வாதம் பெற்று பிறகு சென்று கைலாயம் முக்கநீசன் பரமேசன் என்னுடைய தாத்தாவுடன் சென்று என்னுடைய பாட்டி சந்தித்து அங்கும் ஆசீர்வாதம் பெற்று விட்டு இருந்தாலும் இன்னொரு தாத்தா இருக்கிறார் அல்லவா? ஸ்ரீமன் நாராயணன் வைகுந்தம் செல்லவில்லை. இப்போது வைகுந்தம் செல்ல வேண்டும். ஸ்ரீமன் நாராயணன் என்னுடைய தாத்தாவை பார்க்க வேண்டும், லட்சுமி பார்க்க வேண்டும், ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று இப்போது புறப்படுகிறேன். நமோ நாராயண நாராயண. ஓ அவருடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று ஓடுகிறேன். தாத்தாவை காணவில்லை, என்னுடைய பாட்டியம் காணவில்லையே. எங்கே சென்றிருக்கிறார்கள்? தாத்தாவை காணவில்லையே. சரி, என்னுடைய பாட்டியை லட்சுமி அழைத்து பார்க்கலாம். பாட்டியம் காணவில்லையே. இந்த வழிகுலத்தை விட்டு எங்கே சென்றிருப்பார்கள்? ஒரு நாளை பிருந்தாவனம் சென்றிருக்கலாம். இப்போது புறப்படுகிற பிருந்தாவனம் சந்தைக்கு பாட்டியம் தாத்தா. இப்போது நம்ம இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். என்னை பார்த்தால் உனக்கு எதுவுமே தோன்றவில்லையா? அப்படியா? கட்டி அடைக்க வேண்டும், முத்தத்தை கொடுக்க வேண்டும். அப்படியா? உன்னுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கின்றான்?
தாத்தா பாட்டி இருப்பதை ஓடி வருகிறேன். இதுவரை என் பாட்டி தாத்தா பார்க்கவில்லையே. இருந்தாலும் உன்னை சட்டத்தோடு தான் இருக்கிறது பிருந்தாவனம். அங்க புறப்படுகிறேன். என் பாட்டி சந்திக்கிறேன். இங்க வரலாமா? இங்க வர தகுமா? நாரதா, நீ யார்? வாசிகளின் குறைஞ்சி பிரம்மச்சரியாக வளம் இங்கு வர தகுமா? இது இப்பேற்பட்ட இடம் எங்கள் இருவருக்குமே அமைக்கப்பட்ட பிருந்தாவனம். அப்படிப்பட்ட இந்த பிருந்தாவனத்திற்கு நீ வரலாமா? வர தகுமா? ஏன் வந்தாய்? எதற்காக வந்தாய்? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, மூன்று ஆசை அனுபவத்தவன் நாரத மகாபலி உங்களை பார்க்க வேண்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று ஓடி வந்தேன். ஆனால் இந்த பார்க்கவா நான் ஓடி வந்தேன். பார்க்க வேண்டும் என்றார் அங்கே வைகுண்டம் வந்திருக்க வேண்டும். அங்கு பார்த்திருந்தால் நான் இல்லை என்றால் அப்படியே திரும்ப சென்றிருக்க வேண்டும். இந்த பிருந்தாவனத்திற்கு நீ வர தகுமா? இங்கு ஏன் வந்தாய்? எதற்காக வந்தாய்? இங்கே வரக்கூடாது. அடி நாரதா, எப்பொழுது நீ இந்த பிருந்தாவனத்தில் நாங்கள் இருவரும் சந்தோஷ சல்லாபமாக இருக்கும் நேரத்தில் இங்கு நீ வந்தாயோ, இன்றிலிருந்து என் பெயரையே நீ உச்சரிக்க கூடாது, அறிவோம் நாராயணா என்று சொல்லக்கூடாது, என் நாமத்தை கொண்டு நீ காரியத்தையே செய்யக்கூடாது. இன்றிலிருந்து என் நாமத்தை நீ கூறக்கூடாது. நான் உனக்கு தாத்தாவும் கிடையாது. இத பார்த்தாயா, நானும் என்னுடைய சாமியும் உல்லாசமாக இருக்கும் சமயத்தில் நீ வந்திருக்க நியாயமாடா? இது நியாயமா? என்ன பண்ணியா இது? ஏண்டா வரலாமா? வர தருமாடா? இத பாரு, இந்த இடத்துல வந்த காரணம் இத பாருடா. நீ இதுக்கு முன்னாடி நான் உனக்கு பாட்டி. ஆமா, இப்பொழுது இத பாரு, நான் உனக்கு பாட்டியம் அல்ல, நீ எனக்கு வரவே கூடாது. இந்த நாராயணன் பெயரை நீ உச்சரிக்க கூடாது, என் பெயரை சொல்லி கலகமும் சொல்லக்கூடாது. எப்படி என்றால் இந்த நாராயணன் ஸ்ரீ லட்சுமி நாங்கள் 20 மணிக்கு ஒரு தாத்தா பாட்டி கிடையவே கிடையாது. நீ எங்களுக்கு பேரனும் கிடையாது. சென்று வா தாத்தா. தாத்தான்னு அழைக்க கூடாது, பாட்டியனும் அழைக்க கூடாது. அந்த சீம நாராயணன் சொன்னால் தான் எனக்கு கலகம் கிடைக்குமா? ஏன் எனக்கு தாத்தா இல்லையா? தேவராஜனுக்கு பணியக்கூடிய கர்த்தன் முக்கன் ஈசன் அந்த பரமேசன் கையிலங்கரை இருக்கின்றார். அவர் இருக்கின்றார், அவரை போய் வணங்குற, அவரை வைத்து நான் கலகத்தை செய்ய போறேன். என்னுடைய பாட்டி உமையவள் பார்வதி இருக்கின்றாங்க, அங்க போறேன், அவங்களை வச்சு நான் கலகம் செய்ய போறேன். இவர் என் பேரையும் சொல்லக்கூடாது, என் நாமத்தே வாயில வரக்கூடாது, என்னை வச்சு நீ கலகமா செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா எனக்கு கலகமா இல்ல. இப்போதே புறப்படுகிற கைல்கிரி சந்தைக்கிட்ட அந்த ஈசனை அவரிடம் சென்று நான் கலகம் செய்ய போறேன். நான் எப்படி வென்றவர்? ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிரமப்பட்டது 1000 சுத்துலாக வெடித்து விடும். நான் பிள்ளையும் கிள்ளிடுவேன், கொட்டிலும் மாற்றிடுவேன். இந்த வீட்டுல ஒரு பிரச்சனை சொன்னா அந்த பிரச்சனையோடு மழை பெஞ்சாலும் சரி,
மொத்தையாவது தலைமையில காசுமே அந்த கலகத்தாட்டு சொன்னாதான் நான் உயிரோடு இருப்பேன். இல்லைன்னா நான் செத்துருவேன், சில வச்சிடும். அப்படிப்பட்டவன் என் தாத்தா சொல்லிட்டு போறாரு, எனக்கு கலகம் செய்ய தெரியாது, நான் பிள்ளை தானே பிள்ளை தானே